ஹலோ வீவர்ஸ், அது செப்டம்பர் 23, 2019 கேரளா கொச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற உதயம்பேரூர் போலீஸ் ஸ்டேஷனில் அன்னைக்கு சாயங்காலம் அந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குற அத்தனை பேரும் அன்றைய நாள் வேலையை முடிச்சுட்டு நைட் ஷிஃப்ட் டியூட்டி பார்க்குறவங்கள தவிர்த்து மற்ற எல்லாரும் வீட்டுக்கு போகணுன்ற நினைப்போட ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்போது அந்த ஸ்டேஷனுக்குள்ளே ரொம்பவே வேகமாக வந்த 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் நபர் அங்கிருந்த ஒரு போலீஸ் கிட்ட, சார் என்னோட மனைவி இன்னைக்கு மதியத்திலிருந்து காணாமல் போயிட்டாங்க, அவங்கள எப்படியாச்சும் கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு பதற்றத்தோடு பேச ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் பேசும்போது அவரோட வார்த்தையில நிதானம் இல்லைன்னு உணர்ந்த அந்த போலீஸ் அந்த நபர்கிட்ட முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குடிக்க ஒரு டம்ளர்ல தண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்ட அந்த நபராண்ட, இப்ப சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க, உங்க மனைவிக்கு என்ன ஆச்சு, எப்பத்துல இருந்து உங்க மனைவி காணாம போயிட்டாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்ச அந்த நபர் தன்னோட பேர் பிரேம்குமார், திருவனந்தபுரத்துல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் பண்ணிட்டு வரதாகவும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, தன்னோட மனைவி பேர் வித்யா, அவங்களுக்கு வயசு 48, சில வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்துட்டு வரோம். டெய்லி நான் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் வித்யா வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. இன்னைக்கும் அதே போல நான் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் போல வீட்டுக்கு வந்தப்போ வீட்டோட கதவு வெளிப்பக்கமா பூட்டி இருந்தது. சரி ஏதாச்சும் வாங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற கடைக்கு எங்கேயாச்சும் போயிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டே என்கிட்ட இருந்த இன்னொரு ஸ்பேர் கீயை வச்சு கதவை திறந்து வீட்டுக்குள்ள போனதும் வித்யாவோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணப்போ அந்த கால் அவங்க அட்டன் பண்ணாம இருந்தாங்க. அப்போ எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். இப்படியா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவங்களோட நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணப்போ அப்பவும் அவங்க அட்டன் பண்ணாம இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள பயம் கூட ஆரம்பிச்ச பிரேம்குமார் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டையும் விசாரிக்கும் போது வித்யாவை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்காம போகுது. இதனால தன்னோட மனைவிக்கு என்ன இருக்குமோன்னு பயந்து போய் தான் அவங்களை கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததா சொல்றாரு. இப்போ இவரோட கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்ட கேரள போலீஸ் வித்யாவை பத்தின அங்க அடையாளம், ஃபோன் நம்பர், ஃபோட்டோன்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு டிசிபி பூங்குழலி தலைமையில் டீம் அரேஞ்ச் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் இல்லை ஒய்ஃப் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்தாலே முதல்ல எல்லாருக்கும் வர சந்தேகம் கூட வந்த ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் மேலே தான். இப்படி தான் இங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பிரேம்குமார் மேலே போலீஸ்க்கு சந்தேகம் வந்து முதற்கட்டமாக அவர்கிட்ட விசாரிக்கும் போது வித்யா மிஸ்ஸிங்கில் பிரேம்குமாருக்கு சம்மந்தம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதனால அடுத்த கட்டமாக வித்யாவுக்கு தெரிஞ்சவங்க, க்ளோஸாக யார்கிட்ட பேசுவாங்க, ரிலேட்டிவ்ஸ்னு ஒன்று விடாமல் லிஸ்ட் எடுத்து எல்லார்கிட்டையும் நல்லா விசாரிக்கவும் செய்கிறாங்க. அதே சமயம் நியர்பையில் ஏதாச்சும் சிசிடிவி கேமரா இருக்கான்னு போலீஸ் செக் பண்ணுறப்போ அது 2019 காலகட்டன்றதால இப்போ எல்லார் வீட்லையும் இருக்கிற மாதிரி இல்லாமல் பெரும்பாலும் வசதியானவங்க வீட்டில் பெரிய பெரிய கமர்ஷியல் பில்டிங்னு முக்கியமான இடத்த தவிர பிரேம்குமார் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்லாமல் போயிருக்கு. இதனால வித்யாவை தேடுறதுல இன்னும் கொஞ்சம் சேலஞ்சஸாக இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இன்னொரு யுக்தியை கையில் எடுக்கிறாங்க. அதாவது வித்யாவோட மொபைல் நம்பரை டெக்னிக்கல் டீம் சப்போர்ட்டோட ட்ராக் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ்க்கு முக்கியமான க்ளூ ஒன்று கிடைக்குது. அது வித்யாவோட மொபைல் நம்பர் அவங்க காணாம போன அடுத்த 2 நாள்ல கேரளாவில இருந்து மங்களூர் வழியா மும்பைக்கு டிராவல் பண்ணியிருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியா அந்த நம்பர் மும்பையில தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்றதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஒருவேளை இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் மும்பையில இருப்பாங்களோன்னு நினைச்சு பிரேம்குமார் கிட்ட இதை பத்தி விசாரிக்கலாம்னு அவரோட நம்பருக்கு கால் பண்ணப்போ அவர் அந்த கால் அட்டென்ட் பண்ணாம இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு தடவை இல்ல பல முறை கால் பண்ணியும் எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லாம பிரேமோட நம்பர் ஒரு ஸ்டேஜ்ல சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வித்யா மிஸ்ஸிங்ல பிரேம்குமார் அப்பாவின்னு ஆரம்பத்தில் நினைச்சிட்டு இருந்தாலும் ஏற்கனவே அவர் மேல ஒரு கண்ணு வச்சிருந்த போலீஸ்க்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதனால பிரேம்குமாரை நேரில் கூப்பிட்டு என்கொயரி பண்ணலாம்னு உதயம்பேரூர்ல இருக்கிற அவரோட வீட்டுக்கு போனப்போ அந்த வீட்டோட கதவு பூட்டப்பட்டு இருக்கிறத போலீஸ் கவனிச்சுட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது பிரேம்குமார் தங்கியிருந்தது வாடகை வீடு, அவர் மனைவி காணாம போன ஒரு வாரத்துல அதை காலி பண்ணிட்டு கோவாவில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுல வித்யா இருக்கிறதாகவும் காணாம போன வித்யா திரும்ப கிடைச்சிட்டாங்க, அவங்கள பார்க்க தான் அங்க போறேன்னு அங்க இருந்தவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. இதை கேட்ட போலீஸ்க்கு மும்பையில் இருக்கிற வித்யா இவர் எப்படி கோவாவில் இருக்கிறதா சொல்லியிருக்கார், ஏதோ இடிக்குதுன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன்லயே அதை பத்தி தெரியப்படுத்தாம போகணும்னு இன்னும் அவர் மேல சந்தேகம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதனால பிரேம்குமாரை கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸை பத்தின ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு அவரை தேடுற வேலையை துரிதப்படுத்துறாங்க. இப்ப வரைக்கும் நடந்ததை வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்,
காணாம போன வித்யாவை பிரேம்குமார் தான் கொலை செஞ்சதா பின்னால கன்ஃபஸ் பண்றான். அப்படி என்கொயரி பண்ண ஆரம்பிச்ச போலீஸ்க்கு கேஸோட முடிவுல காணாம போனதா சொல்லப்பட்ட வித்யா மும்பையில இருக்கிறதா நினைச்சு போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது அவங்களோட இறந்த உடலை திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு புதர்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது போக இன்னும் 2 கொலையில பிரேம்குமார் சம்பந்தப்பட்டு இருக்கான்றதும் விசாரணையில் தெரிய வருது. இப்போ காணாம போன பிரேம்குமாரை போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எதுக்காக தன்னோட மனைவி வித்யாவை அவன் கொலை செய்யணும், ஏன் அவனவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், மும்பையில இருந்த வித்யா எப்படி திடீர்னு திருநெல்வேலியில அவங்களோட இறந்த உடலை கண்டுபிடிக்கிறாங்கன்ற பல கேள்விக்கான பதில கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல டீட்டெயிலா பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கோவாவுக்கு போனதாக சொன்ன பிரேம்குமாரோட மொபைல் நம்பரை கண்டினியூஸாக ட்ராக் பண்ணப்போ அது எப்போவுமே சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்திருக்கு. இப்படியா கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்த அந்த நம்பர் நம்மளை யாருமே கண்டுக்கலன்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாள் அந்த ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கான். ஆனால் இதை கழுகு மாதிரி கவனிச்சிட்டு இருந்த போலீஸ் அடுத்த நிமிஷமே அவன் இருந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணப்போ அது மும்பையிலையோ இல்லை அவன் சொன்ன மாதிரி கோவாவுக்கோ போகாமல் கேரளா திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளரடான்ற ஏரியா டவர் லொக்கேஷனில் காட்டியிருக்கு. இம்மிடியேட்டாக அந்த குறிப்பிட்ட டவர் ஏரியா கவரேஜுக்குள்ள பிரேம்குமாரை பத்தி ஃபுல்லா விசாரிக்கும் போது அதே பகுதியில வேற ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறதா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வழியா வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்ச போலீஸ் அந்த வீட்டோட கதவை தட்டி யாராச்சும் உள்ள இருக்கீங்களான்னு கேட்கும்போது கதவை தட்டினது யாரா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே அந்த வீட்டோட கதவை திறந்தது போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி பிரேம்குமார்ல அதுக்கு பதிலா ஒரு பெண் இருந்திருக்காங்க. இவங்க கிட்ட பிரேம்குமாரோட வீடு இதுதானா, பிரேம்குமார் உள்ள இருக்காரான்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பெண், அப்படி யாரும் இங்க இல்ல சார், நீங்க வீடு மாதிரி தப்பான அட்ரஸ் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல அவங்க கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே வீட்டோட ஹால்குள்ள போன போலீஸ் யார் வந்திருக்காங்கன்ற சத்தத்தோட பெட்ரூம்ல இருந்து ஹால்க்கு வந்த பிரேம்குமாரை கவனிக்கிறாங்க. இப்போ போலீஸை பார்த்த பிரேம்குமார் பதற்றத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து தப்பிச்சோட ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அங்க இருந்த மற்ற போலீஸ் அவர் அங்கேயே மடக்கி பிடிச்சு ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கும் போதுதான் நாம நல்லா மாட்டிக்கிட்டோம், இனிமேலும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு வித்யாவை கொலை செஞ்சது நான் தான் அவன் கன்ஃபஸ் பண்றான். அப்படி வித்யாவை அவன் கொலை செஞ்சதுக்கான காரணத்தையும் மும்பைக்கு போன வித்யா எப்படி திருநெல்வேலியில் வந்து இறந்து போனாங்கன்னு அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான். 45 வயதான பிரேம்குமார் தன்னை விட 3 வயசு அதிகமாக இருக்கிற வித்யாவை 10 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்போ புதுசாக கல்யாண வாழ்க்கையை ஆரம்பிச்ச இவங்க உதயம்பேரூர் பகுதியில் ஒரு வீடு வாடகை எடுத்து அங்கே இருந்துக்கிட்டே பிரேம்குமார் தன்னோட பிஸ்னஸையும் பார்த்துட்டு வந்திருக்கான். அதே போல் இத்தனை வருஷம் காலத்தில் இவங்க 2 பேருக்கும் குழந்தைங்க எல்லாத்தையும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்த்திட்டு வந்த இந்த டைமில் தான் அதை கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அது இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி பிரேம்குமாரோட பழைய காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாரும் சேர்ந்து கெட் டுகெதர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பிரேம்குமாரும் கலந்துக்க போனப்போ அங்க இருந்த எல்லாரும் அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததும் அவங்களோட ஆஃப்டர் காலேஜ் லைஃப்பை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போதான் நம்ம தமிழ் படம் 96ல் வர விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷா மாதிரி பிரேம்குமார் மற்றும் சுனிதா பேபிங்கிற 2 முன்னாள் காதலர்கள் சந்திக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஸ்கூல் ஹையர் செகண்டரி படிக்கிறப்பவும் காலேஜ் படிக்கிறப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சு வந்திருக்காங்க. ஆனால் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் வேற வேற கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படியா கிட்டத்தட்ட 20 வருஷம் போனதுல 2 பேரும் மற்ற விஷயங்களை மறந்துட்டு தான் உண்டு தான் வாழ்க்கை உண்டுன்னு குடும்பத்தை நகர்த்திட்டு வந்த இந்த டைம்ல தான் காலேஜ் ரீயூனியன்ல மீட் பண்ண இவங்களுக்கு மறுபடியும் அவங்களோட பழைய காதல் காலங்களை பத்தின ஞாபகம் ஒரு நிமிஷம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருக்கு. இப்போ பேச ஆரம்பிச்ச இவங்க மறுபடியும் அதை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணப்போ அது இல்லீகல் அஃபேர்ல போய் முடியுது. என்னதான் இப்படி பண்றது தப்புன்னு அவங்களோட அறிவு சொன்னாலும் காதலுக்கு கண்ணுலன்ற மாதிரி வயசும் இல்லைன்னு அவங்க மனசு சொல்றதை கேட்டு பின்னால இவங்க 2 பேரும் மணிக்கணக்கில் போன்ல பேசுறதும் அடிக்கடிக்கு வெளியில மீட் பண்ணி ஊர் சுத்துறதுமா இருந்திருக்காங்க. இப்படியா போயிட்டு இருந்தப்பதான் பிரேமோட நடவடிக்கை கவனிச்சுட்டு வந்த வித்யாவுக்கு ஒரு நாள் விஷயம் தெரிய வந்து அவனை கண்டிச்சிருக்காங்க. இதே போல ஹைதராபாத்ல தன்னோட கணவர் மற்றும் 3 குழந்தைங்களோட இருந்த 39 வயதான சுனிதா பேபி இவங்களாவே ஏதாச்சும் காரணத்தை தேடி கண்டுபிடிச்சி வீட்டில் இருக்கிற தன் கணவர் கூட வேணும்னே சண்டை போட்டு அவர் வெறுக்கிற மாதிரி நடந்துட்டு இருந்திருக்காங்க. இதனால சுனிதா எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நாள் சண்டையில உன்னால என் நிம்மதியை போச்சு, என் கூட இருக்காத, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த சுனிதா இதுதான் சரியான நேரம்னு இதை சாக்கா வச்சு தன்னோட 3 பசங்களை கணவர்கிட்ட விட்டுட்டு அதே போல ஹைதராபாத்ல இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்சிங் சூப்பர்வைசரா இருந்த வேலையும் ரிசைன் பண்ணிட்டு திருவனந்தபுரத்துல இருக்கிற வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ சுனிதா தங்குறதுக்காக அதே பகுதியில் ஒரு வீடும் வாடகைக்கு எடுத்து அதுக்கான பணத்தையும் பிரேம்குமாரே கொடுத்துட்டு வந்திருக்கான். இதனால இன்னும் இவங்க அடிக்கடிக்கு மீட் பண்றதுக்கு இது வசதியாவே இருந்திருக்கு. இப்படியா ஒரு 6 மாசம் போயிட்டு இருந்தப்பதான் இவங்களோட காதலுக்கு எதிர்பார்க்கிற ஒரே ஆள் பிரேம்குமாரோட மனைவி வித்யா. அவங்கள இல்லாம
இப்படிலாம் பண்ணிட்டா நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு அதுக்காக ஒரு பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக சரியான நாளை எதிர்பார்த்துட்டு இருந்தப்பதான் செப்டம்பர் 20, 2019 அதாவது பிரேம்குமார் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு 3 நாள் முன்னாடி ரொம்ப நாளா கழுத்து வலியால பாதிக்கப்பட்ட வித்யா இதுக்கு முன்னாடி பல முறை டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அது சரியாகாம இருந்திருக்கு. இதனால இந்த தடவை ஆயுர்வேதிக் வைத்தியம் ஏதாச்சும் எடுக்கலாம்னு பிரேம்குமார் கிட்ட கேட்டிருக்காங்க. இதை கேட்ட பிரேம்குமார் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாம இதுதான் நம்மளோட பிளானுக்கு சரியான நேரம்னு உள்ளுக்குள்ள முடிவு பண்ணிக்கிட்டு அப்பதான் திருவனந்தபுரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயுர்வேதிக் கிளினிக் இருக்கு, அங்க போகலாம்னு சுனிதா பேபி தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு அன்னைக்கு ஈவினிங் போல பிரேமோட கார்ல போயிருக்காங்க. இவங்க வரத பத்தி ஏற்கனவே பிரேம்குமார் சுனிதாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்ததால சுனிதாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி நர்ஸ் யூனிஃபார்மோட வீட்டுல ரெடியா இருந்திருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ள போன வித்யா சுனிதாவை பார்த்ததும் எந்தவித ரியாக்ஷன் கொடுக்காம இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் பிரேம்குமார் இல்லீகல் அஃபேர்ல இன்னொரு பெண்ணு கூட இருக்கிறது தெரியும். ஆனா அந்த பெண் இதுதான்றது வித்யாவுக்கு தெரியாம இருந்திருக்கு. இதனாலதான் அங்க வித்யா கேஷுவலாவே ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்த வித்யா கிட்ட மெதுவா பேச்சு கொடுத்த சுனிதா டாக்டர் வர கொஞ்சம் நேரமாகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குடிக்க ஜூஸ் கொடுத்திருக்காங்க. வெளியில இருந்து வந்த வித்யா ரொம்பவே தாகத்துல இருந்ததால அந்த ஜூஸை வாங்கி மிச்சம் வைக்காம குடிச்ச அடுத்த சில நிமிஷத்துல சுயநினைவு இழந்து போதையில தள்ளாடி இருக்காங்க. பிகாஸ் அவங்க குடிச்சது வெறும் ஜூஸ் இல்ல, போதையை ஏத்துற மது கலந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வித்யா மயக்கத்துக்கு போனதும் பிரேம்குமார் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த கயிறால அவங்களோட கழுத்தை நெரிச்சிருக்கான். அப்படி அவன் பண்ணிட்டு இருக்கும்போது அன்கான்சியஸ்ல இருந்த வித்யா அவனை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாம அடுத்த சில நிமிஷத்துல பரிதாபமா இருந்து போயிடறாங்க. இப்போ வித்யா இறந்து போனதை அவங்களோட நாடியை பிடிச்சு உறுதிப்படுத்திக்கிட்ட சுனிதா பிரேம்குமார் கிட்ட சொன்னதும் இறந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்றது, அப்படியே பண்ணாலும் போலீஸ்க்கு நம்ம மேல சந்தேகமா இருக்கக்கூடாதுன்னு பக்காவான ஒரு பிளானை போடுறாங்க. அப்படி அவங்களோட பிளானுக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷனா இருந்தது எதுன்னா 2013 கேரளாவில் ரிலீஸ் ஆன மோகன்லால் நடிச்ச திருஷ்யம் படம் தான். அதுல ஹீரோவான மோகன்லால் எப்படி ஒரு கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் விக்டிமோட மொபைலை ஒரு டிரான்ஸ்போர்ட் லாரியில போட்டுருவாரோ அதே போல வித்யாவோட மொபைலை ஃபுல்லா சார்ஜ் பண்ணி அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் 21 திருவன்றம் டு மும்பைக்கு போற நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இருந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் டஸ்ட்பின்ல அந்த மொபைலை சைலண்ட் மோட்ல வச்சு கவர்ல சுத்தி போட்டிருக்காங்க. இது அடுத்த 2 நாள்ல மும்பைக்கு போனதும் கடைசியா அந்த லொகேஷன்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் போலீஸ்க்கு நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி வித்யாவோட மொபைல் நம்பர் மும்பைல இருக்கிற மாதிரி காட்டியிருக்கு. இந்த வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வித்யாவோட இறந்த உடலை பாத்ரூம்ல வச்சு வீட்டை லாக் பண்ணிட்டு எப்பவும் போல அன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்க சுனிதா. இப்போ ஈவினிங் போல வீட்டுக்கு வந்த 2 பேரும் நைட்டு 10 மணிக்கு மேல வெளியில யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு பிரேமோட கார் பின் சீட்ல வித்யாவை உட்கார வச்சுட்டு யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு கூடவே சுனிதா உட்காந்து அவங்களோட தலையை தன்னோட ஷோல்டர் மேல சாச்சி தூங்குற மாதிரி உட்கார வச்சு அந்த காரை பிரேம்குமார் டிரைவ் பண்ணியிருக்கான். இப்போ இறந்த உடல கேரளாக்குள்ள போட்டா கண்டிப்பா அது போலீஸ்க்கு தெரிஞ்சு அது ஸ்டேட்ல இருக்கிற மற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிய வந்து நம்ம மாட்டிப்போம்னு தமிழ்நாட்டுல திருநெல்வேலி டு நாகர்கோயில் ஹைவேல வள்ளியூருக்கு பக்கத்துல இருக்கிற ஏர்வாடி பிரிட்ஜாண்ட இருந்த ஒரு புதர்ல வீசியிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போன 2 பேரும் ஒன்னும் தெரியாத போல செப்டம்பர் 23 நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி அவங்களோட நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களை விட ரொம்பவே கிளவரா போலீஸ் யோசிப்பாங்கன்னு தெரியாம சீக்கிரமாவே மாட்டிக்கிறாங்க. அதே சமயம் தமிழ்நாட்டில் வீசின வித்யாவோட இறந்த உடலை கண்டுபிடிச்ச திருநெல்வேலி போலீஸ் சந்தேகத்துக்கு இடமான அடையாளம் தெரியாத மரணம்னு கேஸை ஃபைல் பண்ணி ஸ்டேட்ல இருந்த மற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலர்ட் பண்ணப்போ வித்யாவோட இறந்த உடலை கிளைம் பண்ண தமிழ்நாட்டில இருந்து யாரும் வராதனால அடுத்த கொஞ்ச நாள்ல போலீஸே அந்த இறந்த உடலை அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்போ சுனிதா மற்றும் பிரேம்குமார் கொடுத்த கன்ஃபெஷன்ல கேரளா போலீஸ் திருநெல்வேலிக்கு போய் வித்யாவோட இறந்த உடலை தோண்டி போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. இப்படியா இந்த கேஸை பத்தின இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி திரிபுனித்ரா மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயில் தண்டனை அனுபவிக்க ஆரம்பிச்ச இவங்க அடுத்த சில வருஷத்துல பிரேம்குமார் மட்டும் கண்டிஷன் பெயில்ல வெளியே வந்திருக்கான். அப்படி வந்தது மட்டும் இல்லாம அவனோட பழைய கிரிமினல் புத்தி பத்தி தெரியாம இருந்த 43 வயதான ரேகான்ற பெண்ணை ஜனவரி 2025 3ஆவதா கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அந்த வாழ்க்கை 6 மாசம் கூட தாக்கு பிடிக்காம ஜூன் மாசம் 4ஆம் தேதி 2025 அன்னைக்கு ரேகா மற்றும் அவங்களோட அம்மாவான 74 வயது மணிங்கிறவங்க திரிசூர்ல இருந்த வாடகை வீட்டுல மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போன இவங்க அடுத்த 2 நாள் வரைக்கும் யாருக்கும் அதை பத்தி தெரியாம இருந்திருக்கு. அடுத்த 2 நாள் கழிச்சு பூட்டின வீட்டுல இருந்து ஏதோ பேட் ஸ்மெல் வருதுன்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் வீட்டோட பின்வாசல் வழியா போய் பாக்குறப்போ இவங்களோட இறந்த உடல் அழுகிய நிலையில இருந்திருக்கு. இதை பார்த்து பயந்து போன அக்கம் பக்கத்துல இருந்தவங்க இமிடியேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்றாங்க. சம்பவ இடத்துக்கு வந்து விசிட் பண்ண இன்ஸ்பெக்டர் ER பைஜு எவிடன்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னு கலெக்ட் பண்றாரு. அதே
சமயம் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது அங்க இருந்த அத்தனை பேரும் சொன்ன ஒரே விஷயம் பிரேம்குமார் அடிக்கடிக்கு ரேகா கூட சண்டை போடுறதும் அது வெளியில அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு கேட்கறதும் ஒரு வழக்கமாவே இருந்திருக்கு. இதனால இவனோட கொடுமையை தாங்க முடியாத ரேகா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இரிஞ்சல கூட உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்றதும் தெரிய வருது. இதனால இது எல்லாத்துக்கும் காரணம் பிரேம்குமாரா தான் இருக்கலாம்னு அங்க இருந்த அத்தனை பேரும் சந்தேகப்பட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில போலீஸ் பிரேம்குமாரை தேட ஆரம்பிச்சப்போ அவன் டெல்லி கேடர்நாட் பகுதியில் இருக்கிறதா தகவல் கிடைச்சி அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் அங்க போனப்போ அங்கிருந்து அவன் வெவ்வேறு இடத்துக்கு தப்பிச்சு போயிருக்கான். இப்படியா இவனை தேடுற வேலை இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இதை பத்தின அடுத்த அப்டேட் கிடைக்கிறப்போ இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த கேஸ் பத்தின உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சேலஞ்சிங்கான கிரைம் கேஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.